அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, கிரக தோஷங்கள் அத்துணையும் நீக்கும் ஒரு அற்புதமான தானம் இப்போ சொல்ல போகிறேன். அது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி, ராகுகேது தோஷமாக இருந்தாலும் சரி, கலத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, பிரம்மகத்தி தோஷமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, தாலி தோஷமாக இருந்தாலும் சரி, புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கும். நாளை, அதாவது 27/6/2026 சனி மகா பிரதோஷம் அன்று பால் தானம் செய்தால், இந்த பால் தானம் அப்படிங்கிறது மகா புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சனி மகா பிரதோஷம் என்பது ஈசனுக்குரிய நாள், நந்தி தேவருக்குரிய நாள், சனி பகவானுக்கு உரிய நாள். இந்த அற்புதமான நாள்ல நீங்க சிவ வழிபாடு செய்யறதோடு மட்டுமில்லாமல் அன்னதானம் செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கூடுதலாக பலன்கள் கிடைக்க பால் தானம் செய்யுங்கள். அது எவ்வளவு அளவு வேணால் நீங்கள் பால் தானம் பண்ணுங்கள். 1/2 லிட்டர் பால் தானம் பண்ணுங்கள், 1 லிட்டர் தானம் பண்ணுங்கள், சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுங்க, அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யாருக்காச்சும் போய் கொடுங்க, அல்லது ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுங்க. பால் தானம் அது எந்த பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சிய பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, சனிமகா பிரதோஷ நாளில் இரவு தூங்குறதுக்குள்ள பால் தானம் செய்யக்கூடிய அத்துணை பேரின் தோஷங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்ப உறுப்பினருடைய தோஷங்களும் நிச்சயமாக நீங்கும். இந்த அற்புதமான ஆன்மீக செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆனந்த ஒளி டிவி. ஆன்மீக வழிபாடுகள், பூஜைகள், பரிகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லித்தர உருவாக்கப்பட்ட டிவி. இந்த ஆனந்த ஒளி டிவி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, ஒரு அறிவிப்பு. நமது அறக்கட்டளையின் சார்பாக அற்புதமான ஒரு தீப எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கைலாசா தீப எண்ணெய் 108 மூலிகைகள் சேர்ந்த அற்புதமான தீபமேற்றும் நல்லெண்ணெய். இந்த கைலாசா தீப எண்ணெய் உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும். இந்த தீப எண்ணெய் மூலம் தீபம் ஏற்றுவதால் குலதெய்வம் மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த தீப எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றலாம். இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.